இயற்கை அனர்த்தத்தினால் உயிரிழந்த பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய சார்பிலே நாங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளுகிற அதே நேரத்திலே இப்படிப்பட்ட இடம்பெயர்வுகள் அல்லது இப்படிப்பட்ட இழப்புகள் எவ்வளவு வலியும் வேதனையும் இருக்கும் என்பதை நாங்கள் நன்கு அறிவோம். அந்த வகையில் இந்த இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அரசாங்கம் முக்கியமாக மத்திய மலைநாட்டு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு பாதுகாப்பான காணி வழங்க வேண்டும். அதே மாதிரி அவர்களுக்கான நிரந்தரமான வீடுகள் வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த மக்களுடைய நீண்ட காலமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக இந்த மக்கள் இந்த நாட்டினுடைய தேசிய வருமானத்திலே பெரிய அளவு தங்களுடைய உழைப்பை செலுத்துகின்ற மக்கள். ஆனால் இந்த கிட்டத்தட்ட 60-70 வருட காலமாக இந்த மக்கள் வாழுகின்ற குடியிருப்புகள் மனிதர்கள் வாழ முடியாத அளவுக்கு, ஆடு மாடுகள் கூட அந்த இடத்திலே தங்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய குடியிருப்புகள் மிக மோசமான ஒரு குடியிருப்புகளாக இருக்கிறது. அவர்கள் வசிக்கிற காணிகள் கூட அந்த பிரதேசம் பாதுகாப்பற்ற ஒரு பிரதேசமாக அரசாங்கம் காலத்துக்கு காலம் அறிவித்தாலும் கூட அந்த மக்களுக்கு ஒரு பொருத்தமான பாதுகாப்பான காணி துண்டு நீண்ட காலமாக வழங்கப்படவில்லை. ஆகவே இப்படியான அனர்த்தத்துக்கு பிற்பாடாவது இந்த மத்திய மலைநாட்டு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு பாதுகாப்பான காணி, அவர்களுக்கு நிரந்தரமான வீட்டு திட்டத்தை வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேணும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த அனர்த்தம் அதாவது வடகிழக்கிலே இந்த தற்சமயம் ஏற்பட்டிருக்கிற அனர்த்தம் பாரிய அளவு இல்லாட்டிக்கும் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்டம், மன்னார் மாவட்டங்களிலே பாரிய அளவிலே இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாய காணிகள், பாதைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இயற்கை அனர்த்தமாக இருக்கலாம் அல்லது போர் அனர்த்தமாக இருக்கலாம். இந்த இப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற அப்பாவி பொதுமக்களுக்கு எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அரசாங்கம் உதவி செய்கிறதுக்கு முன்வர வேண்டும். தற்சமயம் இந்த இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மக்களுக்கு சர்வதேச சமூகம் அவசரமாக உதவி செய்ய முன்வந்திருக்கிறதுக்கு நாங்கள் உண்மையிலே அவர்களை பாராட்டுகின்றோம், நன்றி தெரிவிக்கின்றோம். அதேபோல் வடகிழக்கு மக்களை பொறுத்தமட்டிலே போர் அழிவுகளாலும் இயற்கை அனர்த்தங்களாலும் 2 விதமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே ஐநா சபை அல்லது அரசாங்கமாக இருந்தாலும் இந்த பாதிக்கப்படுகின்ற பொதுமக்களுடைய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய பாரிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறது. அந்த வகையில் வடகிழக்கில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் இன்றைக்கு போர் நிறைவேற்று 7 வருடங்கள் கடந்திருக்கின்ற இந்த நேரத்திலேயும் கூட அந்த போரில் எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் காணாமல் போயிருக்கிறார்கள், எவ்வளவு சொத்துக்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை கூட ஐநா சபையினுடைய அதிகாரிகளோ அல்லது அரசாங்கமோ இதுவரைக்கும் அதற்கான எந்த விதமான புள்ளி விவரங்களும் தகவலும் திரட்டப்படவில்லை.